கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 41 குடும்பத்துல இருந்து ஒரு குடும்பத்துல கூட விஜயை பற்றி இன்றைய வரைக்கும் எந்த விமர்சனமும் வரவில்லை. அவர் வீடியோ கால் பேசினாங்கன்னு சொல்றது கூட நாளைக்கு அவர்கள் எல்லோருமே இவர்கிட்ட வந்து பயங்கரமா அழுதுருக்காங்க. நீங்க நேத்தி கூட ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒரு சின்ன பையன் அடிபட்டு மூஞ்சிலாம் செதஞ்சு அப்படியே தோல்லாம் உழிஞ்சு கை பிராக்சர் ஆகி கட்டுப்பட்டு உட்காந்துருக்கு. அப்படியே பக்கத்துல அவங்க அப்பா உட்காந்துட்டு எனக்கு தெரியாது விஜய் வந்தான்னு போனதுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருக்கீங்க விட்டுருக்க மாட்டீங்களா இன்னும் நானும் போயிருப்பேன் அப்படின்ட்டாரு. பையனே சிரிக்கிறான். அது மாதிரி பாதிக்கப்பட்டவர்களே உண்மையிலேயே நாளைக்கு விஜய் மீது ஒரு பெரிய கரிசனத்தில் இருப்பதனால் மக்களுடைய எண்ண ஓட்டத்தை நான் கொண்டுட்டு வந்து வெளியில நிப்பாட்டுறேனே தவிர தாவேகாவுக்கு பூஜா தூக்கணும் திமுக விமர்சனம் பண்ணணுங்கிற இலக்கு நமக்கு கிடையாது. இதே சப்ஜெக்ட்ல திருமாவளவனையும் இப்ப நம்ம கேள்வி கேட்கறது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஃபேக்சுவலா நாளைக்கு ஒரு லீடர் இப்படி இருக்கணும், ஒரு பார்ட்டினா இப்படி இருக்கணும், பார்ட்டியில இருக்க ஒர்க்கர்ஸ்னா இப்படி இருக்கணும், இதுதான் நாளைக்கு மக்களை ஈர்க்கக்கூடியதுன்னு பேசுற ஒரு தலைவர் ஒரு கட்சி நடத்துறீங்க. நீங்க அந்த தகுதியோட நடந்துக்கிறீங்களா? இது உண்மையிலே சொல்ற மாதிரி சாத்தான் வேதம் வருதான்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு.